பொங்காமியா பினாட்டான்ற இந்த புங்க மரம் ரொம்ப முக்கியமான ஒரு மரம். நம்ம இந்தியாவுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மரம். எப்போதுமே நல்ல பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு மரம். இலை உதிர்க்கக்கூடிய மரம் தான். ஆனால் இலையை கொஞ்ச நேரத்துக்கு தான் உதிர்க்கும், திரும்ப உடனே இலைகள் துளிர்த்து வந்துடும். நல்ல பசுமையாக இருக்கக்கூடிய மரம், மழையை கவரக்கூடிய ஒரு மரம், நல்ல நிழல் தரக்கூடிய ஒரு மரம். வீட்டு வாசலில் இது இருந்துச்சுன்னா அந்த வீட்டோட வாசல் முழுக்க, வீடு முழுக்க அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும், அவ்வளோ குளுமையை தரக்கூடிய ஒரு மரம். இதோட ஒரு முக்கியமான பண்பு, இது பல உயிர்களை காப்பாற்றிருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. போபாலில் விஷவாயு கசிவு ஏற்பட்டுச்சு, மீத்தேல் ஐசோசைனின்ற விஷவாயு. அந்த விஷவாயு கசிவப்போ நிறைய பேர் இறந்து போனாங்க. ஆனால் அந்த உயிரிழப்பை இன்னும் அதிகமாகாமல் தடுத்ததில் இந்த மரத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்றாங்க. ஏன்னா வட மாநிலங்களையும் இந்த மரம் ரொம்ப அதிகம். அந்த மீத்தேல் ஐசோசைனைட் அந்த விஷவாயுவை இது தன்னுள்ள கிரகிச்சிக்கிட்டு நிறைய மனிதர்களோட உயிரிழப்பை குறைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நிறைய இலை வைக்கின்றதுனாலையும், இலையை அதிகமாக உதிர்க்குன்றதுனாலையும் இதில் நிறைய பொட்டாஷு, கால்சியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. நைட்ரஜன் சத்து ரொம்ப அதிகம். பயிர்களுக்கு உரமாக வழங்குறதுக்கும் இந்த மரம் ரொம்ப முக்கியமானது. உத்தரப்பிரதேசத்துலலாம் இதோட இலைகளை மட்டுமே உரமாக வயல்களில் போட்டு உழுது நெல்லை பயிரிடுறாங்க, நெல் சாகுபடி செய்கிறதா சொல்கிறாங்க. அதில் நெல் மகசூல் ரொம்ப அதிகமாக வருதான். அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த, உயிர் காக்கக்கூடிய, நிறைய மருத்துவத்தன்மை வாய்ந்த ஒரு மரம் அது. வேம்புக்கு நிற்கிற மருத்துவத்தன்மை வாய்ந்த ஒரு மரமாக சொல்லணும் அப்படின்னா அது புங்க மரத்தை தான் சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இதோட விதைகளையும் அந்த கொட்டைகளையும் அரைச்சி வேப்ப எண்ணெய் எடுக்கிற மாதிரியே புங்க எண்ணெய் எடுக்கலாம். வேப்ப எண்ணெயை பயன்படுத்துகிற மாதிரியே அதையும் பல வகையில் மருத்துவத்துறைக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ முக்கியமான இந்த மரத்தை வீட்டு வாசல்லையும் சரி, சாலை உரங்களையும் சரி நட்டு வளர்க்கணும்னு நினச்சா இந்த மாதிரியான மரங்கள் நட்டு வளர்க்குறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்.